புதுவையில் கஞ்சா போதைப் பொருட்களை ஒழிக்க ரெட்டியார்பாளையம் பகுதிகளில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனை. +2 தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை. புதுவையில் பெரும் சோகம். பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய கோரி மகிழா காங்கிரஸ் சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம். ரெட்டியார்பாளையம் பகுதியில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருட்களை ஒழிக்க போலீஸ் ஸ்டேஷன்களில் போலீசார் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ரெட்டியார்பாளையம், வயல்வெளி உள்ளிட்ட பல இடங்களில் ரெட்டியார்பாளையம் போலீசார் நேற்றிரவு ரவுடிகளின் வீடுகளில் சோதனை நடத்தினர். அதில் கஞ்சா போதைப் பொருட்கள், ஆயுதங்களை ரவுடிகள் பதுக்கி வைத்துள்ளனரா என சோதனை நடத்தினர். மேலும் அந்த பகுதியில் உள்ள பெட்டி கடைகளில் குட்கா போன்ற போதைப் பொருட்கள் வைத்து விற்கப்படுகிறதா என போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் போலீசார் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. +2 தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மாணவி மேனகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுவையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த உதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஜெயபால், பச்சையம்மாள் தம்பதியினரின் மகள் மேனகா. இவர் மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருந்த நிலையில் நேற்று வெளியான தேர்வு முடிவில் மாணவி மேனகா குறைந்த மதிப்பெண் எடுத்துள்ளார். இதனால் மனமுடைந்த மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மாணவியின் மரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய கோரி மகிழா காங்கிரஸ் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா MP முதல் கட்டமாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஜனதா தளம் சார்பில் கர்நாடக மாநிலம் ஹசான் தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். இவரது ஆபாச வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இது தொடர்பாக கர்நாடக போலீசார் அவர் மீது பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் ரேவண்ணா மற்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். மத்திய பாரதிய ஜனதா அரசில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுவை மகளிர் காங்கிரஸ் சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கம் எழுப்பினர். சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் வரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். காவல் கண்காணிப்பாளருக்கு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் மே நாள் கொடியேற்று நிகழ்வினை கொண்டாடுவதற்கு தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை புதுப்பித்தும் L&T தொழிற்சாலையில் கோடி தோரணங்களை கட்டியிருந்த சூழலில் தொழிற்சங்கத்திற்கு எதிரானவர்கள் தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை கொடித்தோரணங்களை திருடி சென்று விட்டார்கள். தொழிற்சங்கத்தின் கொடித்தோரணங்களையும் பெயர் பலகையினை கண்டித்து தர வேண்டும் என AETUC தொழிற்சங்கத்தின் நிர்வாகி தோழர் மோத்திலால் புகார் அளித்தும் இந்த நாள் வரை நடவடிக்கை மேற்கொள்ளாத சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக கேட்டுக்கொண்டனர். மேலும் தொழிற்சங்கத்தின் சட்ட ரீதியான நடவடிக்கையில் தலையிடுவது, தொழிற்சங்கத்தின் தலைவர்களின் மீது உள்நோக்கத்துடன் வழங்கப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகள் உடைய புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு சேதராப்பட்டு தொழிற்பேட்டையின் தொழிற் அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் விதமாக தன்னுடைய செயல்பாட்டினை தொடர்ச்சியாக பின்பற்றி வரும் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என காவல் கண்காணிப்பாளருக்கு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக கேட்டுக்கொண்டனர். பாஜக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களில் கருத்துரிமை பறிக்கப்படுவதை கண்டித்து முற்போக்கு மாணவர் கழகத்தினர் புதுவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
ஹைதராபாத் பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர் ரோஹித் விமுலா கடந்த 2016ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தொடர் அழுத்தம் மற்றும் ஒன்றிய பாஜக அரசின் அழுத்தம் காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தலித் ஆய்வாளர் ரோஹித் விமுலா தற்கொலை வழக்கில் நீதி வழங்காமல் குற்றம் சாட்டப்பட்டோரை விடுவித்தும் ரோஹித் விமுலா தலித் அல்ல என்று கூறி ஹைதராபாத் காவல்துறையினர் தற்பொழுது அவ்வழக்கை முடித்து வைத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவை பல்கலைக்கழகத்தில் சோமாயனம் என்ற நாடகத்தை அரங்கேற்றிய நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சிவச்சந்திரன், ஆதிரை, உதயபாஸ்கர், தொல்காப்பியன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் மற்றும் அமைப்பு செயலாளர்கள் திருமாறர்கள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். பாஜக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களில் கருத்துரிமை பறிக்கப்படுவதை கண்டித்து முழக்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ரோஹித் விமுலா வழக்கை தெலுங்கானா காங்கிரஸ் அரசு மறு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதேபோல் புதுவை பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் நீக்கத்தை திரும்ப பெற வேண்டும் என இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கிருமாம்பாக்கம் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி இணைந்து மாணவர்களுக்கான 5 நாள் கோடைக்கால சிறப்பு வகுப்புகளின் துவக்க விழா நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி இணைந்து மாணவர்களுக்கான 5 நாள் கோடைக்கால சிறப்பு வகுப்புகளில் துவக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மருத்துவர் நிஹார் ரஞ்சன் பிஸ்வாஸ் தலைமை தாங்கினார். கல்லூரியின் துணைத் தலைவர் மருத்துவர் ராவ் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் அக்ரி கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி நிகழ்ச்சியினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த கோடைக்கால சிறப்பு வகுப்புகளில் மாணவர்களுக்கு அறிவியல், ஆரோக்கியம், வேளாண்மை, மீன் வளர்ப்பு ஆகியவை பற்றி சிறப்பு வகுப்புகள் நடைபெற இருக்கின்றது. இந்த கோடை காலங்களில் மாணவர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் அலைபேசிகள் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்க இதுபோன்ற சிறப்பு வகுப்புகள் வழிவகுக்கும் என்ற நோக்கில் இந்த கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் அமைந்துள்ளது. இதுபோன்ற வகுப்புகளால் மாணவர்களின் அறிவுத்திறனும் அனுபவத்திறனும் எளிதாக வளர்த்து கொள்ள முடியும் என்றும் சிறப்பாக விருந்தினர்கள் பேசியுள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் அபிஜித் மற்றும் மருத்துவர் ராகேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். கதிர்காமம் தொகுதியில் திமுக சார்பாக நீர்மோர் பந்தல் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு திமுக சார்பாக மாநிலம் முழுவதும் நீர்மோர் பந்தல்கள் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதியில் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் அருகே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், பழங்கள், கரும்புச்சாறு உள்ளிட்டவற்றை இலவசமாக வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பிரபாகரன், சக்திவேல், தியாகராஜன், தமிழ்வாணன் உட்பட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியில் +2 தேர்வு எழுதிய 768 மாணவ மாணவிகளும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பள்ளி தாளாளரும் முதுநிலை முதல்வருமான லூர்துசாமி பாராட்டினார். இங்கு மாணவர் ரியான் ஆல்பர்ட் டேவிட் 589 மதிப்பெண்களும், மாணவி நித்யா சாயா 585, மாணவர் ரோஹித் 584 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு முறையே 4 கிராம், 2 கிராம், 1 கிராம் விகிதம் தங்க நாணயம் வழங்கப்பட உள்ளது. பள்ளியில் 446 மாணவர்கள் 75%, 303 பேர் 60% மேலும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். 52 மாணவர்கள் 550 மதிப்பெண்களுக்கு மேலும், 198 மாணவர்கள் 500க்கும் மேலும் மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். 91 மாணவர்கள் பாடப்பிரிவுகளில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளி மாணவர்கள் +2 அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுவையில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதில் புதுச்சேரி சாரதாம்பாள் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளி மாணவர்கள் இந்த ஆண்டும் தொடர்ச்சியாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர்.
தேர்வு எழுதிய 223 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 75க்கு மேல் 139 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவி லக்ஷனா தேவி 591 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தையும், தர்ஷினி சரண் ஆகியோர் 580 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தையும், சுகிக்ஷா 579 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தமிழில் தர்ஷினி, சரண், நிஷாஸ்ரீ ஆகியோர் 99 மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும், பிரெஞ்சு பாடத்தில் லக்ஷனா தேவி, சுதிக்ஷா, சுஜிதா, நர்மதா, சுபாஷினி ஸ்ரீ, ஃபஹீமா, ஹரிஷ்மா, யோகப்பிரியா, சாரா பானு, ஆகேஷ் ஆகியோர் 100 மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும், ஹிந்தியில் ஹரிஷ் 93 மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும், ஆங்கிலத்தில் சுதிஷா 98 மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும், கணிதத்தில் கிரண்குமார், டிமிட்டரிட்டரில் கிரிஷ்குமார் ஆகியோர் 99 மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும், இயற்பியலில் தர்ஷினி டிமிட்டரிட்டரில் 99 மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும், வேதியியலில் சரண் 980 மதிப்பெண்ணும், உயிரியலில் சரண் 98 மதிப்பெண்ணும், கணிப்பொறி அறிவியலில் குருரத்னம், சந்தி, அண்ணாமலை, ஷைலு ஆகியோர் 100 மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும், வணிகவியலில் லக்ஷனா தேவி 100 மதிப்பெண்ணும், கணக்கியல் படிப்பில் லக்ஷனா தேவி 99 மதிப்பெண்ணும், பொருளாதாரம் படிப்பில் லக்ஷனா தேவி 99, தேனாமை 99, பால ஆதித்யா 99 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். வணிக கணிதம் பாடத்தில் லக்ஷனா தேவி, பால ஆதித்யா 96 மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடத்தை பெற்றுள்ளனர். சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை பள்ளி தாளாளர் ஃப்ரெட்ரிக் ரெஜிஸ், மருத்துவ இயக்குனர் ஜீதா ஃப்ரெட்ரிக் மற்றும் பள்ளி முதல்வர் அல்போன்ஸ் செல்டா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் சீதாராமன், முத்தானந்தம் ஆகியோர் இனிப்புகள் மற்றும் சால்வைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் பெருமக்கள் நடராஜன், செல்வம், எமில், இளவழகன், வாசுகி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுவையில் மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் அவருடைய அலுவலகத்தில் வந்து பெயர்களை பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதற்கான துண்டு பிரசுரங்களையும் வழங்கி வந்தார். அதை பார்த்து புதுவையில் பல்வேறு இடங்களிலிருந்து பதிவு செய்த மாணவர்கள் கல்வி சார்ந்த உபகரணங்களை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் முருங்கப்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களுக்கு தேவையான நோட்டு, புத்தகம், பேனா உள்ளிட்ட கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அதன் தொடர்ச்சியாக ஏழை எளிய மாணவர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், அப்பாவை இழந்து வாடும் மாணவர்களுக்கு உண்மையிலேயே கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் போன் செய்தால் 1 வாரத்திற்குள் கல்வி சார்ந்த உபகரணங்கள் அவருடைய வீட்டிற்கு வந்து தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரியில் மருத்துவச்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கருத்தரங்கு அரங்கில் செவிலியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரியில் உலக மருத்துவச்சி தினத்தை முன்னிட்டு சொசைட்டி ஆஃப் மிட்வைஃப்ஸ் இந்தியா புதுச்சேரி சாப்டர் சார்பில் மருத்துவமனை கருத்தரங்கில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு உரையை கல்லூரி ஆசிரியர் உமா துவங்கி வைக்க, செவிலியர் கல்லூரியின் ஆசிரியை சந்தோஷ்குமாரி விழாவினை வருடத்தின் கருப்பொருளை விவரிக்க, சிறப்பு விருந்தினராக ஐஜிஎம்சி இயக்குனர் மருத்துவர் உதயசங்கர், டீன் டாக்டர் ரவீந்திர பட் தலைமை மகப்பேறு மருத்துவர் சபிதா, செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன், செவிலியர் பணியாளர்களின் பொறுப்பு அதிகாரி சுமதி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றி மகப்பேறு செவிலியர்களுக்கான பரிசுகளை வழங்கினர். மேலும் சுவரொட்டி தயாரிக்கும் போட்டிகள் பங்கேற்று வெற்றி பெற்ற செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. முடிவில் செவிலிய அதிகாரி சூர்யா தேவி நன்றி உரையாற்ற விழா இனிதே முடிவடைந்தது. இந்த விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு, ஹைதராபாத் இடையே ஜூலை 1ஆம் தேதி முதல் மீண்டும் விமான சேவை துவங்கப்பட உள்ளது. புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத், பெங்களூர் நகரங்களுக்கு ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் தினசரி விமான சேவையை வழங்கி வந்தது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் தற்காலிகமாக விமான சேவை நிறுத்தப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே புதுவையிலிருந்து விமான சேவையை துவங்க புதுச்சேரி அரசு பல்வேறு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தது. இண்டிகோ ஏர் நிறுவனம் புதுவையிலிருந்து ஹைதராபாத், பெங்களூருவுக்கு விமானங்களை இயக்க முன்வந்துள்ளது.
ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த இரு நகரங்களுக்கு மீண்டும் விமானங்கள் இயக்கப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக இண்டிகோ நிறுவனத்தின் பிரதிநிதிகள் விமான நிலையத்தில் ஆய்வு நடத்தினர். விமான நிலையத்தின் முனைய கட்டிடம், ஓடுபாதை மற்றும் கட்டுப்பாட்டு கோபுரம் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இண்டிகோ நிறுவனத்தின் மூத்த மேலாளர் ராம்பாபு மஹதே அவரது தலைமையிலான மற்றொரு குழுவானது விமானங்களை இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை மீண்டும் ஆய்வு செய்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி விமான நிலையத்தின் இயக்குனர் ராஜசேகர் ரெட்டி கூறுகையில், பயணிகள் முனைய கட்டிடம், ஓட்டுப்பாதை, விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரம், வானிலை ஆய்வுத்துறை அலுவலகங்கள், தீயணைப்பு, எரிபொருள் நிலையம் மற்றும் செயல்பாட்டு பகுதிகளை இந்த குழுவினர் பார்வையிட்டனர். விமானங்களை இயக்குவதற்கான வசதிகள் இருப்பது குறித்து குழு திருப்தி அடைந்துள்ளது. அதன்படி ஜூலை 1 முதல் புதுவையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வரை சேவைகளை துவங்க திட்டமிட்டுள்ளனர். மேலும் சில வழித்தடங்களை இதில் சேர்க்க ஆபரேட்டர்கள் விரும்புகின்றனர். எந்தெந்த பகுதிக்கு என்பது விரைவில் முடிவு செய்யப்படும். துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆகியோர் விமான சேவையை விரைவில் துவங்கவும், புதுச்சேரியை அதிக இடங்களுடன் விமானத்தின் மூலம் இணைக்கவும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி +2 தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் +2 தேர்வு எழுதிய 225 மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்று 100% சாதனை படைத்துள்ளனர். பள்ளி மாணவி மதிவதனி 600 மதிப்பெண்ணுக்கு 592 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார். மாணவி ஹேமலதா 588 மதிப்பெண்களுடன் பள்ளி அளவில் 2வது இடமும், மாணவி அஃப்ரின் 585 மதிப்பெண் பெற்று 3வது இடம் பிடித்தார். இப்பள்ளியில் 550 மதிப்பெண்களுக்கு மேல் 14 மாணவர்களும், 500 மதிப்பெண்களுக்கு மேல் 59 மாணவர்களும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 116 மாணவர்களும் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சாதனை படைத்த பள்ளி மாணவ மாணவிகளை விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தாளர் செல்வகணபதி MP, பள்ளி முதன்மை முதல்வர் பத்மா, பள்ளி முதல்வர் கீதா, பள்ளியின் மேற்பார்வையாளர் சுப்புலட்சுமி ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்தி பாராட்டினர். முதலியார்பேட்டை பகுதியில் திமுக சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதி அனிதாநகர் பகுதியில் சேர்ந்த திமுக பிரமுகரும் தாய்க்கிழவி சீரக சம்பா பிரியாணி கடையின் உரிமையாளருமான வெற்றிவேல் பிறந்த நாளையொட்டி தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை சிமெண்ட் சாலை அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து உதவிக்கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த குமார், குணசீலன், சிவபெருமாள், அனிதாநகர் பகுதியைச் சேர்ந்த பூபாலன், சண்முகம், மதன், நந்து, தமிழ்வேந்தன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். RLV பேரவை சார்பில் வில்லியனூர் தொகுதியில் பொதுமக்களுக்கு 4வது நாளாக நீர்மோருடன் நடைபெற்ற அன்னதானத்தை மாஸ்கோ தலைமையில் RL வெங்கட்ராமன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் வில்லியனூர் தொகுதியின் சார்பாக வில்லியனூர் முருங்கப்பாக்கம் மெயின் ரோட்டில் கூட்ரோடு பெட்ரோல் பங்க் அருகில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு 4வது நாளாக வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படுபவர்களும் வழியில் போவோர் வருவோர் அனைவருக்கும் தண்ணீர் தாகத்தை தீர்க்கின்ற வகையில் மோர்பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் மூலம் அனைவருக்கும் மோர், தர்பூசணி, இளநீர், நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது. 4வது நாளாக இன்று நீர்மோருடன் மதியம் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதன் மூலம் ஏராளமான பொதுமக்கள் பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார். RLV பேரவையின் வில்லியனூர் தொகுதி அமைப்பாளர் அருண், அட்மின் கோமதி, வில்லியனூர் மகளிரணி தலைவி பரமேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை 4வது நாளாக துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன் பேரவையின் அட்மின் கோமதி, வில்லியனூர் சுகுணா, முத்துசாமி, திருநாவுக்கரசு, எழிலரசி, சங்கரி, அலமேலு மற்றும் ஒரு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றது. பள்ளி அளவில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளித்தாளர் மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனனும், புதுச்சேரி மாநில குஜ்ரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தர்ராஜனும் மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். பள்ளி அளவில் வருண் முதலிடத்தையும், காமேஷ் 2ஆம் இடத்தையும், ஆகாஷ் 3வது இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார்.
மேலும் மாணவர் வருண் பிரெஞ்சு பாடத்தில் 100 மதிப்பெண்களும், கணினி அறிவியலில் 100 மதிப்பெண்களும், கணிதத்தில் 97 மதிப்பெண்களும், வேதியியலில் 92 மதிப்பெண்களும் பெற்றார். மாணவர் காமேஷ் பொருளியலில் 94 மதிப்பெண்களும், கணக்கு பதிவியலில் 92 மதிப்பெண்களும், வணிகவியலில் 91 மதிப்பெண்களும் பெற்றார். மாணவர் குபேரன் பிரெஞ்சு பாடத்தில் 98 மதிப்பெண்களும், கணினி அறிவியலில் 90 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 110ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 110ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா பிரம்மோற்சவம் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் தினம்தோறும் மாலை சிறப்பு அலங்காரத்தில் இந்திர விமானம், காமதேனு வாகனம், நாக வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி விழா நடைபெற்றது. நேற்று மாலை 5ஆம் நாள் உற்சவத்தில் இந்திய புதிய தலைமுறை கட்சியின் நிறுவன தலைவர் குமாரவேல் குடும்பத்தினர் உபயத்தில் பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை நடைபெற்று நாகாத்தம்மன் அலங்காரத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மின் அலங்காரத்தில் சுவாமி திருவீதி விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் சுந்தர், மனோகர், பிரபா, யோகேஸ்வரன், முருகேசன் மற்றும் பொதுமக்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6635 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 85 ரூபாய் 50 காசுகள். புதுவையில் கஞ்சா போதைப் பொருட்களை ஒழிக்க ரெட்டியார்பாளையம் பகுதிகளில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனை. +2 தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை. புதுவையில் பெரும் சோகம். பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய கோரி மகிழா காங்கிரஸ் சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம். புதுவை இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரிகள் மருத்துவச்சி தினம். செவிலியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு. ஜூலை 1ஆம் தேதி முதல் புதுவையில் விமான சேவை துவக்கம்.